உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதிகமா என்ன ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து கீழே கொட்டிட்டோம்னா, அடைய தெரியாம கொட்டிடுச்சுன்னுலாம் இது பண்ண மாட்டோம். வேணும்னே உடைச்சு தள்ளிட்டு போனாலுமே அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க உடைச்சு போட்டு தெரியாம போறியா அப்படின்ட்டு. குறும்பெல்லாம் பயங்கரமா எல்லாரும் பண்ணுவோம். ஆளுக்கு ஆளு குறும்புங்கிறது ரொம்பவும் இதா இருக்கும். ஒரு சத்தம் போட்டே தான் இருப்பாங்க அம்மா. அது இதையும் நோண்டவும், ஏதோ ஒண்ணு பண்ணவும், நான் பண்ணல, நீ பண்ணல அப்படின்னு சொல்லுவான். எங்க அண்ணன் அப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு தூக்கி போட்டு இது விளையாண்டுட்டு இருப்பான். கேட்டோம்னா நாங்களும் ஒண்ணும் விளையாடல அப்படின்னு குறும்பு பண்ணுவான். ஒரு தடவை இது ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கல் எடுத்து கரண்ட் கம்பியில அடிச்சிருக்கான். அந்த கல்லு எங்க அண்ணன் தலையில அடிச்சிருச்சு. ரத்தம் அங்கிருந்து "டேய் இப்ப ரத்தம் வந்துருச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்டெல்லாம் போட்டு இருக்கும்போது, "என்னடா பண்ணிட்டு வந்தீங்க? ஏன்டா?" அப்படிங்கும்போது, "இந்த மாதிரி கரண்ட் கம்பியில கல் எடுத்து போட்டோம், மண்டையில அடிபட்டுருச்சு" அப்படின்ட்டு. அப்புறம் பால் எல்லாம் விளையாடுவாங்க, கால்ல அடிபட்டுரும். ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இ- இந்த குறும்புங்கிறது அந்த காலத்துல இருந்து எல்லாருமே செய்யறது ரொம்ப இது. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப குறும்பே வேற டிசைன்ல இருக்குது. இந்த குறும்பு தான் அப்படின்னு இல்ல. இப்ப காலத்து பசங்க நவீன முறையில குறும்பு பண்றாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் பையனெல்லாம் குறும்புல எக்ஸ்பர்ட். என்ன பண்ணுவான், அஹ் துணி துவைக்கிறதுக்கு சர்ப் எக்ஸல் எல்லாம் வச்சிருப்பாங்க கவர்ல போட்டு. அண்ணன் பையன் என்ன பண்ணுவான், அதை போய் ஒரு பெரிய தொட்டி தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க, தொட்டியில போட்டு கலக்கி விட்டு வந்துருவான். ஏன்டா இப்படி பண்ண குறும்பு அப்படின்னு கேட்டோம்னா அவன் சொல்லுவான், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு செய்யறதுக்கு அதுலயே போட்டு அலசி எல்லா துணியும் ஒரே மூட்டை அலசி போட்டு காய வைங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் பயங்கர குறும்பு. அதே மாதிரி இன்னொரு ம், அண்ணன் பையனும் அது அதை விட குறும்பு. எது சொன்னாலுமே ஏட்டி கூட்டியே தான் பேசுவான். அவன் இன்னொரு அண்ணன் பையன் என்ன பண்ணுவான், நான் பாராசூட்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு லாரிக்கு குட்டி வேன் பின்னால ஏறி உட்காந்துட்டு, நானு இப்ப பாராசூட்ல போறேன்னு சொல்லிட்டு கொடைய எடுத்து வச்சுட்டு போயிட்டான் கையில. பாராசூட்ல போறேன் அதுல இருந்து குதிக்கிற மாதிரி. அப்புறம் எல்லாரும் பார்த்து இது எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த குறும்புத்தனத்தை இது பண்ணாங்க. கீழே விழுந்தீங்கன்னா கை கால் உடஞ்சு போயிடும், நீ பாராசூட்ல போறது விட மேலோகத்துக்கு போயிருடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அவனை இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குறும்புமே வித்தியாசமா தான் இருக்கும். இது இந்த குறும்பு தான் அப்படி செய்யறோன்னு அப்படின்னு இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு வேலை செய்ய சொன்னோம்னா என்ன பண்றது, கையிலேயே கால்லயே இடிச்சுக்குவாங்க. இடிச்சிட்டு ஐயோ கால் வலிக்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னா, நான் அதான் சொன்னேன், எனக்கு தெரியாத வேலையை நீங்க செய்ய சொன்னீங்கன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கையில போட்டு இது பண்ணுவாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு குடம் கொண்டு கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க, அட தண்ணி போய் எடுத்துதானே அவங்க வேணும்னு பண்றாங்களோ வேண்டாம் பண்றாங்களோ தெரியாது, குடம் உடஞ்சிரும். குடம் உடஞ்ச பிறகு ரெண்டாவது திட்டு வாங்குவாங்க. ஏன்டா முதல்லயே சொல்லியிருந்தா இப்படி இது உடஞ்சிருக்காது இல்ல, தூக்க முடியாம போய் தூக்கிதான் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்புத்தனமா எல்லாமே எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம நம்புற மாதிரியே குறும்பு பண்ணுவாங்க குழந்தைங்க. அவங்கள அதிகமா திட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா அவங்க ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சிட்டாங்கன்னா அந்த வேலையில இருந்து நல்லா நல்லா செய்வாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குறும்புக்குமே வந்து ஒரு 2 வயசுல ஒரு குறும்பு, 5 வயசுல ஒரு குறும்பு, 10 வயசுல ஒரு குறும்புன்னு குழந்தை